ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கோதுமை மாவு வச்சு ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கேன். வெங்காய தோசை மாதிரி. அதுதான் எப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து வீட்டிலையே கோதுமை மாவு வாங்கி நல்லா கழுவிட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து தான் இப்போ ஒரு 2 உலக்கு போல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாவு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கிறதுனால, நல்லா அரைச்சி வச்சுருக்கிறதுனால நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதை அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை அப்படி போட்டு அந்த பவுலில் போட்டு அந்த மாவு தோசைக்கு அந்த தோசை பேட்டருக்கு வந்து நம்ம எவ்வளோ தேவை உப்பு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. கோதுமை தோசை வந்து ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அதை எடுத்துப்பாங்க, நமக்கு தெரியும். இது வந்து ரொம்ப நல்லது தான். இது வந்து நம்ம சிலர் வந்து தோசை வந்து நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த தோசையை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா லோ சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் ஆயிலெலாம் விட்டு வேக வச்சோன்னா சப்பாத்தி மாதிரி கூட வரும். அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த மாவில் தேவையான உப்பு போட்டு நம்மகிட்ட இருக்கிற விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே நல்லா கட்டி கட்டி இல்லாமல் நல்லா அந்த தோசை மாவு பேட்டருக்கு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஆயிராமல் பார்த்து நீங்கள் கரெக்டான பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு இப்போ மாவு வந்து கலக்கி வச்சுருக்கேன். இதில் நான் தயிர் எதுவுமே ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் ஆட் பண்ணியிருக்குது கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, இவ்வளோந்தான். இது இவ்வளோத்தையும் போட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுவோம். அவங்க கொஞ்சம் இதாகட்டும். அப்போ கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்சம் நேரம் இதை வந்து ஊற விட்டுட்டேன். இது ஊற நேரத்துக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து இதுக்கு என்ன சைடிஷ் ரெடி பண்ணியிருக்கேன்னா காரச்சம்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த காரச்சம்பல் வந்து ப்ரெட்டுக்கு எடுத்துக்கலாம், இடியாப்பத்துக்கெலாம் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அது எப்படி சாதம், கஞ்சி, பழைய சாதத்துக்கு கூட இந்த சம்பல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நமக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு அரைமுறி தேங்காவை எடுத்து நான் திருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி வேண்டாம். அப்போ ஃப்ரெஷ்ஷாக உரித்து நம்ம திருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரே ஒரு பிளெண்டு தான் கொடுப்போம். கொஞ்சம் அந்த ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து தேங்காய் அப்போ திருவி எடுத்திருக்கேன். ஒரு 8 சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த துவையலுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கோங்க. முழு வத்தல் போட வேண்டாம். வத்தல் பொடியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதனால் எனக்கு அந்த சம்பளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ வத்தல் பொடி போட்டுக்கிட்டேன். அப்புறம் உப்பு. இந்த சம்பளுக்கு வீட்டில் இருக்கிற இந்த 3 பொருளை வச்சே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், சின்ன உள்ளி, வத்தல், உப்பு, இவ்வளோந்தான். இதை எடுத்து ஒரு 2 பிளெண்டு கொடுத்தா போதும். நான் வந்து சின்ன உள்ளியை வந்து கட் பண்ணாமல் போட்டதுனால ஒரு 2 பிளெண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சுற்றினாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 பிளெண்டு தான் கொடுத்தேன். சம்பல் வந்து எப்படி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள், சின்ன உள்ளிலாம் எப்படி கிடக்குது பாருங்கள். மேலே சின்ன உள்ளி ஏற்கனவே ரொம்ப உடம்புக்கும் நல்லது தான். இந்த மாதிரி இதில் நம்ம அரைச்சி கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ஒதுக்குவாங்க. இப்படி நம்ம இது பண்ணி கொடுக்கறனால அவங்க ஒதுக்க முடியாது. அதனுடைய இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கிடைக்கும். அப்படி அந்த சின்ன உள்ளி இதில் எப்படி சின்ன சின்ன துண்டு துண்டாக கிடக்கு பாருங்கள். எப்படி உதிரியாக இருக்குது பாருங்களேன். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கூட இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு முக்கியமான மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம புளி எதுவுமே போட மாட்டோம். இதில் வந்து நமக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அதில் புளிஞ்சு விட்டுருங்க. அந்த இதை புளிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் அதை வந்து ஒரு கிண்டி எடுத்திங்கன்னா சுவையான தேங்காய் சம்பல் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது இடியாப்பம் இந்த இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் பிள்ளைங்க 2 இடியாப்பம் சாப்பிடுதுன்னா 4 இடியாப்பம் சாப்பிடும். அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தோசையாக இருக்கட்டும், ப்ரெட்டுக்கு பிள்ளைங்க நம்ம ஜாம் அது இதுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த சம்பளை அரைச்சி எடுத்து வச்சு அதை மேலே அந்த ப்ரெட்டுக்கு மேலே நம்ம அழகாக இது வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தா கூட பிள்ளைங்க அழகாக சாப்பிடுவாங்க. அதுபோல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் இதை எலுமிச்சம்பழமும் ஊற்றி
ஒரு 2 கெண்டு கிண்டிட்டு கிளறி அப்படியே இதை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஆல்ரெடி நம்ம கோதுமை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் இனி வந்து நம்ம தோசை சுட்டுக்கலாம். அது ஏற்கனவே அது வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கிறதுனால இனி நம்ம தோசை ஊற்றும் போதும் நல்லா வரும். பாருங்கள், இந்த சம்பல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. பார்த்த உடனேயே எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள் சம்பல். நீங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இது போல் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் இந்த மாவு எடுத்து அப்படி பதமாக மெல்லாக்க ஒரு தோசை வந்து சுட்டுக்கலாம். சுட்டுட்டு இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு, கல் சூடாகிற வரை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கல் சூடு நல்லா ஆனதுக்கப்புறம் தீயை வந்து குறைச்சிருங்க, இல்லைன்னா பிடிச்சிரும், தோசையும் ஒழுங்காக வராது, ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு எப்படி கட்டியாக என்ன இதில் இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க, தோசை வந்து நமக்கு வராது. அதனால் நம்ம நார்மல் அந்த தோசையோட பேட்டர் அளவுக்கே நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கிடுவோம். ஊற்றி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் மாவு ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை இப்போது நான் ஊற்றிக்கிட்டேன். சிலது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நான் இதில் வந்து பல்லாரி பச்சை மிளகா வந்து மேலே தனித்தனியாக தூவியிருக்கேன். அதே இது நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கூட அந்த மாவுக்குள்ளேயே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் அப்படியே போட்டு கூட கலக்கி கூட சுடலாம். அப்படி சுட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கூட இந்த காரச்சம்பளம் எடுத்துக்கலாம். சுகர் வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க இந்த தோசைலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து மாவை ஊற்றிக்கிட்டு சின்ன சின்னதாக பல்லாரி வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பல்லாரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பல்லாரியும் ஒரு 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் மேலால் போட்டு குழந்தைங்களுக்கு வெங்காய தோசை மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுவும் போட்டு கடித்து சாப்பிடும்போது அதுலேயும் அந்த சம்பல் வச்சு தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருக்குன்னு நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கும், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ மிளகாவும் நான் போட்டுட்டு அப்படியே அது மேலாட அப்படி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் நின்று வேகும். தீயை வந்து நம்ம குறைச்சி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அது கீழெல்லாம் நல்லா நின்று வெந்தால் தான் நமக்கு வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டோன்னா பாருங்கள், கீழே வந்து நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கரிஞ்சு போகலை. நல்லா இதை வந்து நெருப்பை வந்து நம்ம அதிகமாக வைக்கும்போது தான் அது கரிஞ்சு போகும் பார்த்துக்கோங்க. அதே இது நம்ம கொஞ்சம் லோவாக வச்சு இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து இது சப்பாத்தி இதுக்கு நல்லா மொறுன்னு சுட்டு கொடுக்கல குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் தோசை மாதிரியே தான் ஊற்றி கொடுத்துருக்கேன். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இதாகவும் இருக்கும்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். பாருங்களேன், அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு தோசையும் விட்டுக்கிட்டு இது கூட தான் நான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சம்பல் வச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பசங்களுக்கு ஒரு 2 தோசை கொடுக்குறேன்னா 2 தோசை இந்த சம்பல் வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க தோசை தீருதோ இல்லையோ இந்த சம்பல் தீந்துடும். அந்த சம்பல் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம எல்லா டிஷ்ஷுக்குமே எடுத்துக்கலாம். இதை வச்சு சாப்பிட முடியாதுங்கிற டிஷ்ஷுங்கிறதே கிடையாது. பிரியாணிக்கு கூட எடுத்துக்கலாம். அந்தளவு இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்கலாம் இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்குலாம் இப்போது உடனே டைம் ஆகுது, உடனே செய்யணும். 1 மினிட்டில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 நிமிஷத்தில் நம்ம இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ அழகாக 2 தோசை சுட்டு அது கூட இந்த சம்பல் வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கெல்லாம் இது 1 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாங்கிறதுனால இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை பார்க்குற இதில் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம ஸ்பாட்டில் இது ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ குழந்தைங்க கேட்குறாங்க, வெரைட்டியாக வேணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம நார்மல் தோசைக்கு கூட உளுந்து போட்டு அரைச்சி இது பண்ணுற தோசைக்கு கூட சட்னிக்கு பதிலாக இதை வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.